கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாகச் செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. Jeremiah 51:5. For Israel is not forsaken, nor Judah by his God, the Lord of hosts, though their land was filled with sin against the Holy One of Israel என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இருந்த அந்த பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலே அந்த தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்த போதும், தேவனுடைய கோபம் பாபிலோன் மேல் வந்தபோதும், அதனுடைய அழிவுக்கு தம்முடைய ஜனங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே முன்னுரைத்ததினால் எரேமியாவை கொண்டு சொல்லிய அந்த வாக்கினை ஆண்டவர் உறுதிப்படுத்தும் வண்ணமாக அந்த இடத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை யூத தேசத்திலே கொண்டு வந்து நாட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் நேசம் உள்ளவருமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற சிந்தையோடு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.